Hi students, next chapter number 5, binomial theorem, sequence and series. Chapter number 5, binomial theorem. அதில் sequence and series. The binomial theorem அப்படிங்கிறது என்னன்னா x plus a whole power n equal to x power n plus nc1 x power n minus 1 into a plus nc2 x power n minus 2 into a square plus etc. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ ஜென்ரலாக ஒரு டேர்ம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி nc2ங்கிற மாதிரி ncr x power n minus r into a power r plus etc. கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதையே x minus a whole power n அப்படின்னா x power n அல்டர்னேட்டிவாக மைனஸ் வருங்க, ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு அடுத்தது மைனஸ் nc1 x power n minus 1 into a மைனஸாக அடுத்தது ப்ளஸ்ஸு nc2 x power n minus 2 into a square இங்கே ப்ளஸ்ஸாக அடுத்தது மைனஸ் எக்ஸட்ரா. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அல்டர்னேட்டிவாக மைனஸ் இதில், இப்போ இது ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லாமே ப்ளஸ். சரி, இதில் இதுதான் பைனாமியல் தியரம் அப்படிங்கிறது. இந்த ஒன்று தான் மைனஸ் வந்துச்சுன்னா அல்டர்னேட்டிவாக மைனஸ். இதில் ஜென்ரல் டேர்ம்னு ஒன்று சொன்ன பாருங்க, அதை தனியாக எழுதிக்குவோம். ஜென்ரல் டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னா TR plus 1 equal to NCR x power n minus r into a power r. சப்போஸ் இதில் இந்த மாதிரி மைனஸ் வரும்பொழுது அதில் ஜென்ரல் டேர்ம் என்னன்னாக்கா TR plus 1 is equal to NCR x power n minus r into ஏக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு மைனஸ் வரும், இந்த மைனஸே சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். அது நீங்கள் ஃபார்முலாவை தனியாக கூட எழுதிக்க வேண்டாம், இதில் இதோட நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா இந்த ஏங்கும்போது இந்த இடத்துல மைனஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம், அதையும் சேர்த்து. அப்படி இல்லை எழுதணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த மைனஸை தனியாக எழுதிக்கலாம். -1 whole power r NCR x power n minus r -1 whole power r into a power r அப்படின்னு வரும். இந்த அதில் இருக்க 5.1ல் ஃபஸ்ட்டு சம், எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு சம். எக்ஸ்பேண்ட் அதில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் 2x² minus 3/x whole cube, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்குவோம், பைனாமியல் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? எக்ஸ் இது மைனஸ் தானே இருக்குது, ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் பவர் என். ஃபார்முலா என்ன? எக்ஸ் பவர் என் minus nc1 x power n minus 1 into a plus nc2 x power n minus 2 into a square plus அடுத்தது minus etc. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். x உள்ள இடத்துல என்ன இருக்குது? x உள்ள இடத்துல 2x² இருக்குது. அப்புறம் a உள்ள இடத்துல என்ன இருக்குது? a உள்ள இடத்துல 3/x இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? n உள்ள இடத்துல என்ன இருக்குது? 3 இருக்குது. சும்மா ஒரு ஐடியா தான். அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் உள்ள இடத்துல இந்த வேல்யூ, ஏ உள்ள இடத்துல இந்த வேல்யூ, n உள்ள இடத்துல இந்த வேல்யூ போட்டிங்கனாக்கா போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு மேலே தான் என்ன இருக்குது? 2x² மைனஸ் ஏக்கு மேலே 3/x ஹோல் பவர் என்னுக்கு மேலே 3. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் என், எக்ஸோட வேல்யூ என்ன? 2x² பவர் என், என்னோட வேல்யூ 3 மைனஸ் nc1னா 3c1 எக்ஸ் பவர் எக்ஸுங்கிறது 2x² பவர் n minus 1, n minus 1னா என்ன? 3 minus 1 2 ஏ தான் என்ன? 3/x plus nc2னா 3c2 x பவர் xங்கிறது என்ன? 2x² பவர் n minus 2 3 minus 2னா 1 a ஸ்கொயர், ஏயோட வேல்யூ என்ன? 3/x
3 by x whole square minus next minus ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்போ அடுத்த டைம் வந்து மைனஸ் அந்த இடம் இருக்குமா சரி அடுத்தது 3c2 அடுத்தது என்ன கிடைக்கும் 3c3 இங்கே பார்த்துக்கலாம் இங்கே பவர் 2 இருக்குது இங்கே பவர் 1 இருக்குது அடுத்தது இதே மாதிரி எழுதுனீங்கன்னா பவர் 0ன்னு வந்துடும் எனிதிங் பவர் 0 1ன்னு கிடச்சிரும் அப்போ இந்த டைமே இல்லாமல் போயிடும் இப்போ இந்த டைம் தான் கிடைக்கும் 3 by x whole power 3 இங்கே 2 அடுத்தது 3 இப்போ இதோட ஸ்டாப் ஆகிடும் நமக்கு ஏன்னா 3c3 இந்த ரெண்டு நம்பரும் சேமாக வந்துடுச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆகிடும் இப்போ இதில் வேல்யூ போடுவோம் இல்லை வேல்யூ போடுறதுக்கு முன்னாடி இது ரஃபாக இருக்குது இங்கே எழுதுகிறேன் ஆக்சுவலாக என்ன ஃபார்முலான்னா NC1 ஒன்றுன்னு வந்தால் n எழுதிங்க NCN இந்த இடத்துல என்னன்னு வந்தால் 1 எழுதிங்க இப்போ 1ன்னு வந்தால் n தான் ஆன்சர் என்னன்னு வந்தால் 1 தான் ஆன்சர் ஓகேவா இதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இது இப்போ NC1ஓட வேல்யூ n NCNோட வேல்யூ 1 இப்போ இப்படி வச்சுக்கலாம் 1ன்னு வந்தால் nன்னு வந்தால் 1 அடுத்தது வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு ஃபார்முலா ஒன்று இருக்குது NCN minus r அப்படின்னு எழுதிக்கலாம் இது ஒரு ஃபார்முலா இந்த nலேருந்து இந்த r மைனஸ் பண்ணிக்கலாங்கிறது ஃபார்முலா இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க ஈக்குவல் டு 2 cube 8 x ஸ்கொயர் 3னாக்கா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் x பவர் 6 மைனஸ் 3c1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க NC1 அப்படின்னா n இப்போ 3c1னா 3 இதுனா NC1னா n இப்போ 3c1னா 3 தான் ஆன்சர் இன்ட்டு 2x ஸ்கொயர் பவர் 2 இருக்கா இது கூட என்ன பண்ணிக்கலாம் 2 ஸ்கொயர் 4னு போட்டுக்கலாம் x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x பவர் 4 அடுத்தது 3 by x ப்ளஸ் 3c2 இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் NCR NCN minus r எழுதிக்கலாம் இப்போ 3c2 3 minus 2னா என்ன 1 1ன்னு வந்தால் n தானே இப்போ 3 இப்போ 3c1ஓட வேல்யூ என்ன இப்போ NC1ஓட வேல்யூ n இப்போ 3c1னா 3 இது முடிஞ்சிடுச்சு இன்ட்டு 2x ஸ்கொயர் பவர் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை 3 by x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 by x ஸ்கொயர் மைனஸ் 3c3 இது எப்படி இருக்கு பாரு NCN மாதிரி இருக்கு NCN எப்படி வைக்கலாம் 1 அப்போ இதனுடைய வேல்யூ 1 இன்ட்டு 3 by x ஹோல் கியூப் 3 கியூப்னா 27 x கியூப் by x கியூப் ஈக்குவல் டு 8x பவர் 6 மைனஸ் 3 into 4 12 36 ஒரு x கேன்சல் ஆகிடும் x பவர் 3 ப்ளஸ் இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 54 x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் மைனஸ் 27 by x கியூப் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கேட்டாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி முடிச்சாச்சு